வணக்கம் நண்பா, வெல்கம் டு இன்ஃபினிட் தமிழா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை தான் பார்க்குறோம். அதாவது இண்டிகோவோட ஷேர் ஃபால் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், இது எந்த ஒரு பை ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இதை இப்போ வாங்குறதும் நல்லது கிடையாது. ஸோ பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய ஆபத்து இல்லைன்னா ஒரு கன்சியூமர் சைடு எதுவும் தப்பு நடந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இவங்க சாரி நோட்டீஸ்லாம் வேறு நியூஸ் பேப்பர்லலாம் போட்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ அட் த எண்ட் இவங்களோட ப்ராஃபிட்டும் அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் ரெப்புடேஷன் போட்டு நியூஸ்லேயும் போட்டு கிளின்னு கிழிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஃபால் ஆகிட்டுருக்கு. 52 வீக்ஸ் லோவுக்கு போகும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த கம்பெனியில் டெட்டெல்லாம் ரொம்ப அதிகம், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்து அவங்களோட பிராண்ட் வேல்யூ அடி வாங்கினுச்சுன்னா ஸ்டாக்ஸ்லேயும் அதிகமாக ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ இதெல்லாம் ஒரு மைனஸ் ஆஃப் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஆனாலும் இது அவங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. யாரெல்லாம் அந்த ஷேர் வச்சுருக்காங்க, முக்கியமாக வச்சுருக்கவங்களுக்கு கூட அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது. அந்த ஷேரோட மதிப்பை வச்சு கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு தான் இது ரொம்ப பிரச்சனை. ஏன்னா ஃபாலோ ஆகிறப்ப அவங்க பாதி ரேட்டுக்கு அதை விற்றாகணும். பேங்க்கும் அதை எடுத்துரும், அமௌண்ட் எடுத்துரும். ஸோ ஷேர்லலாம் யாரும் கடன் வாங்காதீங்க. அதை சொல்லலாங்கிற ஒரு சின்ன வீடியோ தான். வணக்கம்.